அவர் ரோட் கான்ட்ராக்டரா போய் நிக்கிறாரு. அப்படி நிற்கின்ற பொழுது 5 மணி ஆயிடுது, வண்டி கூப்பிடறதுக்கு வரல, இருள் சூழுது, வேற வண்டியே வராதுங்கிற மாதிரியான சர்வீஸ் லைன் பண்றதுன்னு மெயின் ரோடுக்கு போய் நிக்கிறார். பொட்டல் காடா இருக்குது. அது எப்போவாவது ஒரு வண்டி வருது, இவரை கடந்து 2-3 வண்டி போகுது, ஒரு ஜீப் வருதுங்க. அவன் நிறுத்துறான். அவன் முன்னால உட்கார்ந்து இருக்கான். நான் சொல்றேன் என்ன கூட்டிட்டு போ, டைம் ஆயிடுச்சு. அவன் சொல்றான் இல்ல நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், என்னால நிறுத்த முடியாது. நீ சொல்றது 5 கிலோமீட்டருக்கு, போயிட்டு வரதுக்கு 5-10 கிலோமீட்டர், நான் ரொம்ப அவசரத்துல இருக்கு. நீ போயிட்டனா நான் செத்துருவேன், என்ன கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்ல. சரி ஏறுன்ட்டான். போய் டிராப் பண்றான். டிராப் பண்ணிட்டு அவன் யூ டர்ன் அடிக்கிறாங்க வண்டிய. அவன் மேல போட்டிருந்த சால்வை விலகுது, அவன் பின்னால உட்கார சொல்லி இருக்கான். சால்வை விலகுதுங்க. விலகுனாதான் தெரியுது அவன் கை வெட்டுப்பட்டு இருக்கு. அவன் அந்த கை மடியில இருக்குங்க. அவன் ஒரு ராணுவ வீரன். அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு வேற யாரும் இல்லாததுனால வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க. விட்டுட்டு போனேன்னா நான் செத்துருவேன். உடனே தான் செத்தாலும் பரவாயில்லன்னு கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு போனால அவன் வீரன்.